கொஞ்சம் வலி விட்டுருங்க, தள்ளி ஒரு வாரம் தள்ளி வர கூட இங்க பாருங்க. அப்படியே தலைவர் பேரண்ட கொண்ட பெரியவர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் நிச்சயமாக மோடி போராடி போல பட்டியல் வெளியில போக வேண்டாமா? அதனால நம்ம நிச்சயமாக மோடி மட்டும்தான் செய்ய முடியும். திமுக ஓட்டு போட்டீங்க, ஜெயிக்க வச்சீங்க. கட்டளை ஓட்டு போட்டீங்க, ஜெயிக்க வச்சீங்க. கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டீங்க, ஜெயிக்க வச்சீங்க. இப்ப நான் தாமரை நிற்கிற தேசிய கட்சி, மக்களுக்காக சேவை செய்கிற கட்சி, நம்முடைய மக்களுக்காக உறுதியா இருக்கிற கட்சி. மோடியே சொல்லிக்கிறார் பாருங்க, தேவேந்திரன் இந்திரன் நம்மள ஒரு சமூகம் அவர் வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு அரசியல் கட்சி நாட்டிக்கலாம் வேண்டாமா? அதுலதான் நான் தாமரை நிற்கிறேன். அந்த இந்துக்கள் எல்லாம் ரொம்ப இந்து கோயில பேசுறாங்க, இந்து சிலையை பேசுறாங்க, நம்ம கடவுளை பூஜைகளை கடவுளை அசிங்கப்படுத்துறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடணுமா அப்படின்னு நீங்க யோசிப்பாங்க.
ஒரு காசு கொடுத்தா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை வச்சுக்காங்க. காசு வாக்க வேண்டாம் செய்ய விளக்குறாங்க ஓட்டு போறான். ஆனால் ஓட்டு போட வேண்டியது நம்முடைய ஜனநாயக கூட்டணி மோடிஜி சின்னம். நான் நிற்கிறேன், எனக்காக வாக்களிப்பீங்களா? இதுக்கு எவ்வளவோ பிரச்சனை நடந்துருக்கு. நம்ம மக்களுக்காக வீடு வேணும். காங்கிரஸ் வீடு அதே மாதிரி பேசுறது 5 கிலோ அரிசி வாங்கிருப்பாங்க. பயிர் பசிக்காக சாப்பிடுறது உங்களுக்கு எல்லாம் 5 கிலோ போடுதான். மத்திய அரசு மாநில ஏமாத்துறாங்க. ஏமாற்று பேருக்கு வாக்களிக்கிறார் சுருக்கி பாருங்க. அதோட மட்டும் சொல்ல மோடிக்கு ஒரு இடம் கூட சொல்ல மாட்டேங்க. ஆக நம்ம திமுக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலுக்கு அவ்வளவு பணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2 கோடி வழியா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 20 மக்களுக்கு சேவை செய்கிற நம்முடைய மோடிஜி பிரதமர் அவர்கள் மட்டும்தான் மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ஒரு தனிப்படுத்தணும். மீண்டும் ஓட்டு வாழும் வந்தா நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நான் ஜெயிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல தெரியலையா? பாவமே தெரியுமா? அதனால நீங்க எனக்கு ஒரு வாக்களிச்சு எல்லாரும் முதலாக இருக்க போறான். ஆனா நான் உங்களுக்காக பாதுகாப்பு நான் ஒவ்வொரு பகுதியா வரும்போது ஒவ்வொரு கிராமத்தில் எப்படிதான் மக்கள் இருந்தாலும் எனக்கு எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழணும், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எல்லாரும் நம்ம யாரும் காட்டணும். இதெல்லாம் நான் தெரியும். இதே மாதிரி நீங்க ஒட்டுமொத்தம் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை ராமேஸ்வரத்துக்கு அளித்தாங்க. நன்றி. நம்ம ஐயா தண்ணி பற்றாக்குறை இருக்கிறாங்க. ஒரு நாள் உண்டு கொடுப்பாங்க, ஒரு நாள் மாத்தி கொடுப்பாங்க. தண்ணி திறந்து விடுதே நான் தான் சார். தண்ணி கொஞ்சம் எல்லாமே பார்த்து தண்ணி திறந்து பூஜை அடிச்சு நான் எலி போட்டு தண்ணி விடுங்க இல்லையா? நான் ஒன்று இவங்களுக்கும் 1000 ரூபாய் வரும். பாம்பரம் கூட 1000 ரூபாய் தான் எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. தாமரைக்கு இடையில வெயிட் பண்ணுங்க. அதான் தெற்காசிக்கு வர மாதிரி இருக்கு. இப்போ தலைவர் கன்ஃபார்மாக தென்காசி வந்தால் நீ அங்கேருந்து கிடக்கணும். ஒரு 7 கிலோமீட்டர் வந்து இப்போ மாறி இருக்கீங்க. கோயில் வீட்டுக்கே எல்லாம் சாதாரண விஷயம். கோயில் வீட்டுக்கு சாதாரண விஷயம் எல்லாம் ஒரு முக்கியம். அதனால இதே சேவை செய்கிறோம்னா அரசியல் இன்னைக்கு நான் உங்களில் ஒரு ஆள் உங்க சொன்னாங்க அதான் தெரியுதா? அதனால இப்போ நிற்கிற வேட்பாளர் எல்லாரும் நம்ம சொன்னாங்க தான். அதுதான் கிடையாது. யார் செய்வா யார் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் கேப்பிய தண்ணியை போட்டு நீங்க எங்க அழைக்கணும்.
உடனே உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க. நாங்க வந்து கண்டிப்பா செய்வோம். எனக்கு இல்லாத உரிமை மற்றவங்களுக்கு இருக்கோம். நான் எனக்கு இதே வேலை தானே. உங்களுக்கு செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். அதனால நிச்சயமா நிறைய திட்டங்கள் முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக தாமரை சின்னத்திலே நான் இந்த பகுதியிலே வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியெல்லாம் சுற்றுப்பயணம் செய்யும் போது கொடியேற்றது நான் தான் 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஒரு புரட்சி, சமுதாய புரட்சியை செய்யறேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கற்பனையில கோயில் விழா தங்க கட்டமெல்லாம் போகும்போது என்னை கூப்பிடுவாங்க, நான் வருவேன். அப்புறம் நீங்க எல்லாம் வளர்த்தீங்க, தேவேந்திர குல வேளாளர் மக்கள்லாம் எழுச்சி ஆயிட்டீங்க, எங்களை அழைக்கல. அதனால எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நீங்க எழுச்சியா இருந்தாலும் எங்களுக்கு போற சந்தோஷம். இது வரைக்கும் நாங்க வந்து சின்ன வயதுல இருந்து சமுதாய புரட்சி செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பேன், வழக்குகளை வாங்கியிருப்போம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கணும். இன்னைக்கு முன்னால நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டீங்க, ரெட்டரைக்கு ஓட்டு போட்டீங்க, எல்லாத்துக்கும் போட்டீங்க. எல்லாருமே நம்ம ஜாதிக்காரன் தானே அப்படின்னு உங்க மனசுல தோன்றும். எனக்கு தெரியும் நீங்க அப்படிதான் எல்லாருமே ஜாதிக்காரன் தானே. யாரு போட்டாங்க? யார் வேலை செய்வார், யார் வேலை செய்ய மாட்டார், அதைத்தான் நீங்க பார்க்கணும். மக்கள் புரட்சியை கொள்கையாக கொண்டுதான் நாங்கெல்லாம் இன்னைக்கு சேவை செய்திருக்கோம். தேவேந்திர குல அரசாணை கிடைப்பதற்கு 40 வருஷம் ஆயிருக்கு. பல பிரிவு பிளவு. அப்பவே நான் பேசுறேன். தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு நான் மட்டும்தான் பேசுறேன், வேற யாரும் பேசல. நான் சொல்றதெல்லாம் 40 வருஷம் இருந்தாலும் நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் நான் பேசுறேன் சொல்றேன். அப்பவே தேவேந்திர அரசாணை வேணும்னு சொல்லி எல்லா அரசையும் கேட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் கேட்டேன், தருவோம்னு சொன்னார், தரல. கலைஞர் கருணாநிதி போய் கேட்டேன், தருவோம்னு சொன்னார், தரல. புரட்சி தலைவி அம்மாவிட்ட போய் கேட்டேன், தருவோம்னு சொன்னாங்க, தரல. மோடிஜி அவர்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட பல முறை போய் நான் சந்திச்சு கேட்டேன், கிடைச்சு. அப்ப எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நம்முடைய கட்சி 1 வருஷமா நாங்க கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ணோம். எடப்பாடி போய் கேட்டதுக்கு தருவோம் சொல்லி 2 கிட்டத்தட்ட 50 முறை சந்திச்சிருப்பேன். அவர் கொடுப்பதற்கு மனம் இல்லை. மீண்டும் மத்திய அரசு போய் நாடி பிரதமர் மோடி அவர்களால் உத்தரவிடப்பட்டு இங்கிருந்து பெறப்பட்டு இன்னைக்கு அரசாணை தேவேந்திர குல வேளாளர் இந்த அரசாணை கிடைச்சிருக்கு. இது சொல்லலாம், எல்லாரும் நான் வாங்கினேன், நீ வாங்கினேன், எங்களால கிடைச்சது, உங்களால கிடைச்சது. மனசாட்சியோட பாருங்க, கிராமங்கள்ல எப்படி இருந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? இன்னைக்கு தாயா இருந்தவங்க யார், தகப்பனா இருந்த யாருங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. ஓட்டு போடுவது உங்களுடைய உரிமை. யார் நல்லது செய்வாங்க, யார் கெட்டது செய்வாங்கன்னு எண்ணி பாருங்க. திமுக இதுக்கு முன்னால ஒரு தனுஷன் சொல்றவன் நம்ம பையன் தான் எம்பி ஆனாப்புல. ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கானா நீங்க சொல்லுங்க. செஞ்சிருக்காரு, யாராவது நாங்க வாக்களிக்க போறோம், ஓட்டு போட போறோம் சொல்லுங்க, போடுங்க, தப்பு இல்லை.
வந்ததோடு சரி காணாம போயிட்டாப்புல பேப்பர்லாம் போட்ட பிடித்து கொடுக்கும்போது தகுந்த சன்மானம் சொல்லி திமுக வேட்பாளர் பார்த்ததை நான் பார்த்தேன். சரி அண்ணா திமுக தான் டாக்டர் நின்னாரு. 2019 எல்லாரும் ஓட்டு போட்டீங்க, வெற்றி பெற்றாரா? கிட்டத்தட்ட 5 முறை இந்த பகுதியில் நின்று தோன்றிருக்காரு. ஆனா நான் நிக்கவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் நிக்கிறேன், முதல் திருப்பு நிக்கிறேன். அது நான் தகுதியான இடத்துல சரியான இடத்துல இந்த மக்களுக்கு தேவையான இடத்துல நான் இருக்கிறேன். அடுத்த அரசாணை வாங்கணும் நான் ஆசையோட இருக்கிறேன். பட்டியல் இடத்திலிருந்து நம்ம எல்லாம் வெளியில போகணும், அதான் என்னுடைய குறிக்கோள். 100 கூட்டம் போட்டு இதோட முடிச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? மோடி ஏமாத்திட்டாரு. என்ன ஏமாத்திட்டாரு? 40 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அரசாணை தேவேந்திர குல வேளாண் சொல்லி பாராளுமன்றத்தில் கூட்டி அங்கிருந்து மத்திய அரசு மூலமா போய் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு ஏமாத்திட்டாரு சொன்னீங்களா? அரசியலுக்காக மக்களை ஏமாற்றக்கூடாது, குழப்பத்துக்காக பேசக்கூடாது. இன்னைக்கு நாம அரசாணை பெறது இன்னொன்று இருக்கு, பட்டியலிருந்து வெளியில போகணும். போட மாட்டாமா? அப்ப அதுக்கு யாரால முடியும்? பிரதமரால தான் முடியும். மாநில அரசாங்கம் ஒன்றும் போக முடியாது, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், நமக்கு செய்ய மாட்டான். அப்ப மத்திய அரசு செய்யணும், மோடி மட்டும் தான் செய்ய முடியும். அதை மோடி மனசுல கொடுத்துருங்க. நீ எந்த அரசியல் வேணாலும் இருந்து போங்க, மோடினால மட்டும்தான் நமக்காக விடுதலை பெற்றுத்தரது. அவரே சொன்னாரு, நரேந்திரன் தேவேந்திரன் இந்திரன் சொன்ன ஒரே பிரதமர் நாட்டில் இந்தியாவில் ஒரே ஆள் அவர் தான். மனசுல வாழ்க்கை பெருமையா சொல்லணும். வேற யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே இல்லை. அப்ப நம்மளுக்குன்னு செயல்படுற மோடிஜி அவர்களுடைய வேட்பாளராக நான் நிற்கிறேன். என்ன நிறுத்தினதே வேட்பாளரை நிறுத்தினது திரு மோடி அவர்கள் பாரத பிரதமரும் திரு அண்ணாமலை அவர்களும் சேர்ந்துதான் எனக்கு நிறுத்திருக்காங்க. நீங்க நின்னுங்க, எல்லா சமுதாயத்துடைய ஓட்டை நாங்க வாங்கி தரோம், நீங்க வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது செய்யும் போது தேவேந்திர குல வேளாளருக்கு பட்டியலிருந்து வெளியில போடுங்க. நான் போராட்டம் பண்ணுவேன். கேட்பனா கேட்க மாட்டானா? கேட்கணும்ல, வேணும்ல, அந்த உரிமை மீட்டு இருக்கணும்ல. இதுக்கு சரியான ஒரு முகாந்தரம் சொன்னா மோடிஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் நான் தாமரையில் நிக்கிறேன். இதுல வேற கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. யாரும் ஏற்று நமக்கு போட்டியோ பொறாமையோ கிடையாது. நான் ஜான் பண்ணி எப்பவும் ஜான் பண்ணியிருந்தான், யாருக்கு வளைஞ்சு கொடுத்து போராது கிடையாது. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் மக்கள் பணி செய்வது என்னுடைய பணி. இப்ப தென்காசி பாராளுமன்றத்தில் ஜெயிச்சோன்னு சொன்னா எல்லா சமுதாயத்துக்கும் செய்யுங்க, எல்லாருக்கும் செய்யணும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் செய்வேன். எல்லாரும் விரும்புறாங்க. இவர் வந்தா எல்லாம் செய்வார், இவர் கலப்பணி ஏற்று ஆற்றிருக்காரு, செய்வார் சொல்லி மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால எல்லாருமே இந்த ஆரவாரத்தோடு ஜாதி மத பேரம் வந்து எல்லாரும் என்ன வரவேற்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் நான் போறேன், நல்ல வரவேற்பு. நீங்க தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் முடிவெடுங்க, யாருக்கு போறோம்னு சொல்லிட்டு இவனுக்கு பாதி போட்டான்னா, இவனுக்கு பாதி போட்டானா, அவனுக்கு பாதி போட்டான்னு சொல்லி பிரிச்சு போறாங்க. யாரு செய்வா செய்ய மாட்டாங்க, மனசாட்சியோட போடுங்க. நம்ம தாமரை சின்னம் நிச்சயமாக வெற்றி பெறணும். வெற்றி பெற்று உங்களுக்கு நான் பாராளுமன்றத்தில் போய் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொண்டு வரணும். மோடிஜி அவர்களால் மட்டும்தான் முடியும், வேற எவனாலும் முடியாது. அதற்காகவாது மன உறுதியோடு என உணர்வோடு எனக்கு உங்களுக்கு பொன்னான வாக்களை தாமரை சின்னத்தை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எல்லா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற சமுதாயம் இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இருக்கிறது. குறிப்பாக பட்டியலிருந்து வெளியில போக வேண்டும் என்பது முழுமையாக இருக்கிறேன். அதற்கு பேசி முடிவெடுத்து நான் வந்து அந்த மற்றவங்கள மாதிரி காசு பணம் கொடுத்தெல்லாம் நான் மட்டும் ஓட்டு கேட்கிறேன். வாக்களிப்பையும் நம்புறேன். கண்மணியாபுரம் ஆரம்ப காலத்திலிருந்து நான் வந்து இந்த பகுதிக்கு வந்தவன் தான், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஆட்கள்லாம் இந்த இடம் இருக்காரு. அப்போ நான் எப்படி இருந்தேன்னு அவரே கேள்வி சொல்லுவார். பெரிய ஆட்கள்கிட்ட கேளுங்க, நான் எப்படி இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் எப்படி இருந்துச்சு. ரோட்ல நடந்தே போக முடியாது, தெரிஞ்சுக்காங்க, நடந்தே போக முடியாது. கிராமம் கிராமம் நடந்து போய் குடியிருக்கிறேன். இந்த மாதிரி நிலைகள்லாம் நான் கஷ்டத்தை பட்டோம்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப ஈஸியா இருந்தாலும் உங்களுக்கு வாங்கி தர முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. பாரத பிரதமரோடு நிச்சயமாக ஒன்றா இணைந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பொன்னான வாக்குகளை எனக்கு தாமரை சின்னத்தில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை மாத்திடுவோம். தமிழர் நெஞ்சில் தாமரைக்கு இடம் இருக்கு. கொண்ட கரமும் முருகன் படையும் என்னாலும்
ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் தென்காசி மக்களவை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு களத்திலே நிற்கின்றார்கள். எத்தனையோ வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் அத்தனை வேட்பாளர்களும் சிறந்த வேட்பாளராக இந்த பகுதி மக்களுக்கு நன்கும் அறிமுகப்படுத்திய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றியின் சின்னம் தாமரை. மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை எண்ணி பார்த்து நீங்கள் தாமரையை மலரச் செய்ய வேண்டும். உஜ்வாலா திட்டம் என்ற ஒரு திட்டம், சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், இலவச சமையல் எரிவாயு கொடுக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான வீடுகளில் இன்றைக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் எரிவாயு இணைப்பு, இலவச எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாகிய ஒரு அத்தனை பேரையும் இருவரும் நோக்கி வணங்கி வாக்குகளை தாமரை சின்னத்தை வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க உங்களை இருகரம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் செல்வர் தான் பாண்டியன் அண்ணன் அவர்கள் உங்களிடத்திலே நரேந்திர மோடியுடைய வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு தாய்மார்களே, ஏப்ரல் 19ஆம் தேதி நரேந்திர மோடி சின்னம் தாமரை சின்னம். பாரத தாயை பாரில் உயர்த்த தென்காசியை வடக்கே வாரணாசிக்கு இணையாக உயர்த்தின நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்கினை சேகரிப்பதற்காக மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவியின் அன்பை பெற்ற வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மறக்காமல் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம். தாமரை சின்னம் மக்கள் செல்வர் ஐயா டிடிவியினுடைய அன்பை பெற்ற வேட்பாளர் நரேந்திர மோடியுடைய முகமாக இந்த மண்ணிலே தென்காசி கூட வாங்க. வணக்கம் தமிழ்நாடு. வந்தாலே நன்மைகள் கோடி கோடி, மேளத்தை தட்டுங்க கூடி. ஆடாத ஆட்டம் போட்ட கூட்டம் காணாம போகட்டும் போட. கை கட்டி நாம சும்மாவே நிக்க இனிமேலும் கூடாது தோட. நீ
அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியை நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த தொகுதியில் நன்மை செய்வதற்காக மெகா கூட்டணி அமைத்து திரு மோடிஜி அவர்களால் என்னை நியமிக்கப்பட்டு அண்ணாமலை அவர்களால் அனுப்பப்பட்டு உங்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்காக வருகின்றேன். இந்த மெகா கூட்டணியானது எங்களோடு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அன்புமணி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இப்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே அமைத்து இன்றைக்கு தேவகாத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை வேட்பாளராக என்னை நிறுத்தி இந்த தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதை அறிவித்து வைத்திருக்கின்றார்கள். இதுவரை நீங்கள் எல்லாம் வாக்காளர் பெருங்குடி மக்களை சிந்தித்து பாருங்கள். இதுவரை இதற்கு முன்பாக சென்ற கம்யூனிஸ்டுக்கு வாக்களித்தீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பாருங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்றத்துக்கு உங்களால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த பகுதியில் ஏதாவது சேவை செய்திருக்கின்றார்களா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடந்த முறை நின்று பாராளுமன்றத்துக்கு சென்ற தனுஷ் அவர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் சென்று ஏதாவது மக்களுக்கு தொண்டு செய்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு தொண்டு செய்வதற்காக 5 கோடி மத்திய அரசு நிர்ணயம் செய்திருக்கின்றது. 5 ஆண்டுகளில் 30 கோடி ரூபாய் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசால் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை 30 கோடியும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இதுதான் திமுக அரசு. கோடி கோடியாக கொள்ளையடிப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? திரு நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு அடி இடம் கூட இல்லை, 1 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லட்சம் கோடிகளை கையில் வைத்துக் கொண்டு லட்ச லட்சமாக பணத்தை கொள்ளையடித்த பணத்தை தேர்தல் நேரத்தில் விரயம் செய்து மக்களுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு வெற்றி மமதிலே நாங்கள் இருக்கிறோம். 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். நான் கேட்கிறேன், 40 தொகுதியில் வெற்றி பெற்றீர்களே, அந்த மக்களுக்காக ஏதாவது செய்தீர்களா என்று சொன்னால் டெல்லிக்கு சென்று அவர்கள் தன்னுடைய டீ குடித்து விட்டு இங்கு வந்தார்களே தவிர வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக எந்த தொண்டு ஆற்றவில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் வரலாறு. இதையெல்லாம் எண்ணி பார்த்து உங்களுக்கு சிந்தனைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏழை விவசாயிகளுக்காக ஆண்டுக்கு 6,000 ரூபாய் மோடிஜி அவர்களால் கொடுக்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் வீடுகளே இல்லாமல் இருப்பதற்காக வீடு கட்டும் திட்டம் அருமையான திட்டம். காங்கிரீட் வீடுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 57 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இது மோடி அவருடைய திட்டம். அதோடு மட்டுமல்ல, ஏழைகள் பசியாற வேண்டும், பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக 5 கிலோ அரிசி ரேஷன் கடை மூலமாக அளிக்கின்றார்கள். இது போன்ற நிறைய திட்டங்கள் இருக்கிறது. நான் வெற்றி பெற்றால் இந்த தென்காசி பாராளுமன்றத்தை தேசிய மயமாக்கக்கூடிய நிலையிலே சுற்றுலா தலமாக்க நிச்சயமாக செய்வோம் என்று நம்பிக்கை இருக்கிறது. காரணம், மோடியோடு எனக்கு நிறைய உறவுகள் உண்டு. எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்னை பிடிக்கும். அதற்காகத்தான் தென்காசி தொகுதியிலே உன் மக்கள் சந்திக்க வேண்டும், அந்த தொகுதிக்கு நன்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் என்னை அனுப்பித்து வைத்திருக்கின்றார்கள். வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். போட்டு போட்டு ஓட்டு போட்டு போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கா சேவை செய்ய மனப்பாங்குடைய திரு மோடிஜி அவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்திற்காக என்பதை எண்ணி பார்த்து வாக்களியுங்கள்.
இதுவரைக்கும் போட்டது போதும். சந்தித்து சேவை செய்ய நாங்கள் இருக்கின்றோம், தொண்டு சேவை நாங்கள் இருக்கின்றோம், உண்மையாக மக்களோடு பழக நாங்கள் இருக்கின்றோம், களப்பணி ஆற்றி மக்களுக்காக சேவை செய்ய நான் இருக்கின்றேன். ஆக உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அறிவித்தாருங்கள் என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பார்த்து தமிழ்நாட்டை மாத்திடுவோம். மேற்கொண்ட கரமும் முருகன் படையும் என்னாலும் துணை இருக்கு. கோடான கோடி தமிழர் நெஞ்சில் தாமரைக்கு இடம் இருக்கு. மேற்கொண்ட கரமும் முருகன் படையும் என்னாலும் துணை இருக்கு. கோடான கோடி தமிழர் நெஞ்சில் தாமரைக்கு இடம் இருக்கு.
தேதி நடைபெறக்கூடிய மக்களவை தொகுதிக்கு வெற்றியின் வேட்பாளராக தேசிய ஜெயில் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே அமர்த்திய தையல் தொழிலாளர்கள் வணக்கம். 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. தாருங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே, மறவாதீர்கள். எத்தனையோ பல்வேறு நலத்திட்டங்கள் கடந்த 10 ஆண்டு காலத்துல சாலை வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இந்த நரேந்திர மோடியினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு தென்காசி மக்களவை தொகுதியின் பிரதிநிதியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை. இளைஞர்களுக்குள்ள வேளாளர் என்று அரசாணை வழங்கிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. இன்னொன்று 2 கொள்ளைக்கார திராவிட கூட்டமும் உங்களை வந்து பொய்மை சொல்லி பொய்யே சொல்லி 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 ஏமாற்றுவாங்க. மருத்துவர்களே, தாய்மார்களே, நாளே சந்ததிகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை. பெரியவர்களே, அந்த தாய்மார்களே, நம்முடைய வேட்பாளர்
தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக தாமரை சின்னத்திலே நான் தென்காசி பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். போட்டியுடைய நோக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக மோடி அவர்கள், நான் இந்திரன், நரேந்திரன், தேவேந்திரன் என்றெல்லாம் நம்மளை எல்லாம் ஒரே பத்தாக அழைத்து நீங்கள் போய் தென்காசி பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், தேவேந்திரனுடைய மக்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இங்கு வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அரசாணை என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவேந்திர அரசாணை தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வாழுகின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் ஒற்றுமையாக இருந்து பல பிரிவுகளாக பிறந்து இருந்தார்கள். அந்த பிரிந்து இருந்தவர்கள் எல்லாம் உண்டாக்கி பல்லர்கள் பல பிரிவுகளாக இருந்தார்கள். அதையெல்லாம் ஒன்றடக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். நான் நம்ம கிராமத்திற்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் தேவேந்திர குல வேளாளர் என்று உங்களை எல்லாம் சொல்ல வைத்தேன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும் அப்பேற்பட்ட சின்னம் தான் தாமரை சின்னம். நீங்க இதுக்கு முன்னால எத்தனையோ பேருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் யார் சமுதாயத்திற்காக பணி செய்வார்கள், இந்த மக்களுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் நான் சுற்றுப்பயணம் செய்த பொழுது, குடியேற்றிய பொழுது எப்படியெல்லாம் நம்முடைய மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கம்மா பச்சேரி என்ற கண்மணியாபுரம் கூட நான் வரும் பொழுது கம்மா பச்சேரியாக தான் இருந்தது. இன்னைக்கு வளர்ச்சியிலே கண்மணியாபுரம் என்று வைத்திருக்கின்றோம். படிப்படியாக உயர்ந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு இருப்பதற்கு காரணம் நாங்க 40 வருஷத்துக்கு போட்ட வித்துதான். முதல்ல தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாமோ வருவாங்க இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. என்றுமே உங்களில் ஒருவனாக உங்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மனப்பாங்கில் தான் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இறங்கி இருக்கின்றேன். கொண்டாட்ட வேண்டும், மகிழ்ச்சியோடு மக்கள் இருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னைக்கு பெரிய கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். எங்களோடு கூட்டணி இருக்கின்றவர்கள் அருமை சகோதரர் டிடிவி தினகரனோடு இருக்கின்றார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் அங்கே இருக்கின்றேன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மெகா கூட்டணி அமைத்து திராவிட கட்சிகள் எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை சபதம் எடுத்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் தெரியுமா? தமிழகத்தில் விட்டு அகற்றுவேன் என்று
பல மேடைகளை சூழ்நிலைத்திருக்கின்றார்கள். அந்த கொள்ள கும்பல் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் இதற்கு முன்னால உங்களுக்காக பிரதிநிதித்துவம் பெற்று பாராளுமன்றத்தில் போய் ஏதாவது மக்களுக்கு பேசினாரா? இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. சும்மா ஓட்டு கேட்க வரல, நான் எப்போ வருவேன். அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்க கூடாது சிந்திச்சு பாருங்க. கேவலமா காசு கொடுத்த உடனே கை நீட்டி வாங்கிட்டு ஐயா அவங்க குண்டு போட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு உங்களே நீங்க அசிங்கப்படுத்தாங்க. கிராமத்தில் வாழ்கிறார் உறுதி கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இனிமேல் வருகிற காலங்கள் எல்லாம் சமுதாயம் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கின்றீர்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுக்காக சண்டை கொண்டு நமக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி நம்மளே கூடுதலாக இருக்கின்றதுதான் அரசியல் கட்சிகள். அந்த அரசியல் கட்சி சொன்னால் அது திராவிட கட்சிகள். திராவிட கட்சியுடைய நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால் தென்காசி பாராளுமன்றத்தில் நாம் இருக்கிற வேண்டும். மோடியின் அருகிலே நாம் இருக்க வேண்டும். இந்த தேவேந்திர தோட்டம் பக்கத்தில் அமர வேண்டும். உங்களுக்காக நாம் வாழுக வேண்டும். வெளியே சொல்வதற்கு அவரை நாம் பேச வேண்டும். அதற்காக வாய்ப்பை தாருங்கள். மோடிக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் தாமரையை மறந்துடாதல்ல. ஏன்னா நிறைய கட்சிகள் நிற்குது. எல்லா கட்சிகளை பற்றி பேச விரும்புகிறேன். நான் எனக்கு ஓட்டு கேட்கின்றேன். மோடிஜி அவருக்கு ஓட்டு கேட்கிறேன். இந்திய பிரதமர்களுக்கு ஓட்டு கேட்கிறேன். பாருங்க, திராவிட கட்சியில பிரதமர் வேட்பாளர் யாராலும் சொல்ல முடியல. காங்கிரஸ் பிரதமர் யாராலும் சொல்ல முடியல. அதிமுக பிரதமர் வேட்பாளர் எடப்பாடியா பிரதமர் கல்வி சொல்ல முடியல. அப்ப பிரதமரே இல்லாத கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கலாங்க. கொஞ்சமா சிந்திப்பாங்க. இது டெல்லி தேர்தல், இந்தியாவை நிர்ணயம் பண்ணக்கூடிய தேர்தல். பிரதமர் கூட சொல்ல முடியாம நான் செய்ய சொன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்தாங்கல்ல திமுக இருந்தாலும் தனுசு என்ன பண்ண பாத்தீங்களா? நீங்க கல்யாணம் பாத்தீங்களா இல்லையா? எப்போவாது பாப்பாட்டாங்க. இதை முடிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் திமுக. மக்களுக்கு அழிச்சுட்டாங்க. நம்ம வீட்டுல சந்தை கூடுவது, அவங்க ஜாலியா வாழ்வது, அதான் இப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. ஆக மெகா கூட்டத்தில் இருக்கிற நரேந்திர மோடி சின்னம் தான் தாமரை சின்னம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சின்னத்தை வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். கொண்டாடிக்காங்க. தாய்மார்களே, வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் தெரிஞ்சு பாருங்க. நம்ம குழுக்க பாருங்க, 500 லாரி போகுது. இது யார் லாரி? சாரி ஐயா லாரி. நம்ம தொழில் சின்னம் தாமரை. சின்னம் தாமரை. பேர் சின்னம் தாய்மார்களின் சின்னம் தாமரை. தாமரையுடன் பாட்டாளி வண்டியில காலையில வெயில தான் நம்ம வந்துருந்தோம். யாரா வந்தாங்க? அந்த
எட்டு மணி நேரம் நேராக உங்களுக்கு உத்தரவு வழங்கினார் என்பது எங்களுடைய அண்ணாமலை ஐபிஎஸ் வாக்குறுதியாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். அருமை சகோதர சகோதரர்களே, நல்ல முறையில் சிந்தத்தை செயல்படுங்கள். நாளைய முதல்வர் அருமை சகோதர சகோதரர்களை வெற்றியின் நாயகன் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மோடிஜி அவர்கள் இஸ்லாம் சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி திராவிட கட்சியை எல்லாரையும் பிரித்து ஆளுகின்ற கட்சி என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை அவர்கள் இஸ்லாம் சகோதரர்களுக்கு என்ன சாதனை செய்தார்கள்? பிரித்து ஆண்டார்கள். அப்து சமது என்ற பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னுடைய நண்பா தெரிகிறார். பழனி பாபா நானும் நெருங்கிய உறவினர் மட்டுமல்ல, ரொம்ப நெருங்கிய சகோதரர். இப்படியெல்லாம் நாங்கள் உறவு கொண்ட பொழுது இஸ்லாம் சகோதரர்களால் அழைத்து ஒவ்வொரு பகுதியிலும் தலைவர்களை உருவாக்கி சமுதாயத்தை துண்டு ஓட்டுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சகோதரர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களே, இதுவரை உங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கலைஞராக இருக்கட்டும், இப்போது இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு நல்லது செய்திருக்கின்றார்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். செய்வது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் பூரா மோடிக்கு எதிரானவர்கள், மோடிக்கு எதிரானது என்று பரப்பப்படுகிறது. இஸ்லாம் சகோதரருக்கு மோடி என்ன துரோகம் செய்தார்? அதை உங்களால் சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் 95 விழுக்காடு இஸ்லாம் சகோதரர்கள் முழுவதும் பாரதிய ஜனதா பார்ட்டி தாமரைக்குத்தான் வாக்களிக்கின்றார்கள். அவர்களும் இஸ்லாம் சகோதரர்கள் தானே. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த குழப்படி? அதற்கு காரணம் இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் துண்டாக்கி துண்டாக்கி வாழ்ந்து கண்டவர்கள் தான் திமுக. இன ஒற்றுமையாக இருப்பேன் என்று சொன்னால் ஒருத்தரை அழைப்பார்கள், நீ கட்சி அரபி என்று சொல்லுவார்கள், சீட்டு கொடுப்பார்கள், அடுத்த முறையை வழங்க மாட்டார்கள். இப்படியே இந்த சமுதாயத்தை துண்டாக்கி வளர்ந்தவர்களான் திமுக என்பதை மட்டும் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்பது அரசியல் நாகரம் கருதி கேட்படுவேன். இந்த பாராளுமன்ற வேட்பாளருக்கு முன்னால நீங்க போட்டீங்களா? ஒட்டுமொத்தமா உதயசூரியன் போட்டீங்களே, தனுஷுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் கொடுத்தாங்களே. இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும், தென்காசி பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் சேவை செய்ய சொன்னீங்களே, ஓடி ஓடி போய் திமுக வேணும்னு குத்துனீங்களே. 5 வருஷம் என்னத்தை நீங்க அறிவிச்சீங்க? ஓட்டு போட்டதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? தனுஷ்குமார் எட்டி கூட பார்க்கல. 30 கோடி ரூபாய் சுவாகா பண்ணிட்டாங்க. இதுக்கு திமுக ஒத்துழைக்குது. இதுதான் உங்களுடைய நிலை. வாக்குகளை வீணடிக்க வேண்டாம். நான் களப்பணி செய்தவன், மக்களுக்காக தொண்டாற்றியவன். என்னால் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அள்ளித்தாருங்கள். யோசித்து பாருங்கள், என்ன தவறு நடந்திருக்கிறது. பிரச்சனை பேசுவார்கள். பிரச்சனையை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது இழுக்கு ஏற்பட்டிருக்கா? இதையெல்லாம் உருவாக்கிய திமுக தானே. இந்த திமுக என்று சொல்லி இஸ்லாம் சகோதரர் என்று சொன்னால் திமுக அப்படி என்னதான் உங்களுக்கு செய்தார் என்று நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். தேர்தல் காலகட்டத்தில் சிறையில் இருக்கவர்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்வேன். முதல் கையெழுத்து போட்டோம்ல, சாராயம் குடிக்கிறோம்லாம் வெளியில போனோம், அதே மாதிரிதான் நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சகோதரர்களா உள்ள ஜெயில இருக்காங்க, அவங்க எல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டோம்னா விடுதலை பண்ணான்னு சொல்லி நீங்க போட்டீங்க. விடுதலை பண்ணாங்களா? பண்ண முடியாது. பொய் வாக்குறுதி. இதை கண்டு ஏமாற வேண்டாம் சகோதர சகோதரிகளை, எண்ணி பாருங்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, சிந்தித்து சேவை செய்ய நாங்கள் இருக்கின்றோம். சேவை என்ற மனப்பாங்களை வளர்ந்தவர்கள் நாங்கள். மோடிஜி அவர்கள்
நல்ல திட்டங்களை கொண்டு வர அதை பேசுங்க. நீங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் சாதி பார்த்து வீடு கொடுக்கல. 57 லட்சம் வீடு கொடுக்குறா காங்கிரீட் வீடு. அந்த காங்கிரீட் வீடு வந்து சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ கொடுக்கல. ஏழைகள் நிரந்தரமாக ஒரு வீடு வேணும் கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரீட்ல வீடு கொடுத்திருக்காரு. ரேஷன் கடையில பசி இல்லாம இருக்கணும் மக்கள். 5 கிலோ அரிசி இனாமா கொடுக்குது மத்திய அரசு. இப்பேற்பட்ட நல்ல திட்டங்கள்லாம் சொல்லாம மோடி எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர் சொல்றாங்க. ஏதாவது விவாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இல்லத்துக்கு வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நான் சொல்லுவது உண்மையாக இல்லை என்றால் நான் உங்களோடு வர தயாராக இருக்கிறேன். ஆகவே வாக்காளர் பெருங்குடி மக்களை உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள் என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களோடு அண்ணன் டிடிவி அண்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். யாதவ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தேவநாயகம் யாதவ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, சரத்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஜே.கே. வாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இப்படி மகா பெரிய கூட்டணி அமைத்து வரலாறு படைக்க வேண்டும் என்று மோடி அவர்களால் நியமிக்கப்பட்டு நீங்கள் தென்காசி தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் சரியான ஆள் என்று சொல்லிதான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நான் இருக்கின்ற சின்னம் தாமரை. தாமரை மலரப் போவது உறுதி. நான் ஒரு தொகுதியிலே வென்று மீண்டும் மோடி ஆட்சி அமைக்க போறது உறுதி. நான் ஒன்று வாக்காளர் பெருங்குடி மக்களை கேட்கின்றேன். இதற்கு முன்பாக திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வாக்களித்தீர்களே, ஏதாவது நன்மை கிடைத்ததா? 40 பேர் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி சூழ்நிலைத்தார்கள். 39 வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே போய் டீ மட்டும் தான் குடித்து விட்டு வந்தார்களே தவிர மக்களுக்கெல்லாம் ஒரு தொண்டு கூட ஆற்றியது கிடையாது. தென்காசி பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் தனுஷ் அவர்கள் இந்த பகுதிக்கே வந்தது கிடையாது. வருடத்திற்கு 5 கோடி, 5 வருடத்திற்கு 30 கோடி இது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு இங்க இருக்கிற தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நிர்ணயம் பட்ட தொகையை, இந்த தொகையை வைத்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கூலோ ஏதோ கட்டிடமோ இருப்புக்கோ ஏதாவது சேரிக்கின்றார்கள் என்று சொன்னால் இல்லை. கொள்ளையடிப்பே நோக்கமாக இருக்கின்ற திராவிட கட்சிகள் மக்களுக்கு வருவார்கள், சேவை செய்ய வருவார்களா? இல்லவே இல்லை. கடைசி 2 நாள் 3 நாளிலே பணத்தை கொடுத்தால் இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். பணத்தை வைத்து நாங்கள் வியாபாரம் செய்து விடுவோம். எவ்வளவுதான் நீங்கள் கூப்பாடு போட்டாலும் எங்களது காசுக்குத்தான் மரியாதை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்ட ரெட்டலையை அழித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி அவர்கள். காரணம், யாரிடம் தான் சேரமாட்டேன், தன்னிச்சையாக செயல்பட்டு அதையும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியெல்லாம் அழிந்து போனதற்கு வாக்களிக்காமல் இந்தியாவை ஆளுகின்ற பாரத பிரதமருடைய மோடி சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதோடு மட்டுமல்ல, மோடி அவர்களுடைய சாதனை சொல்லி மாறாது. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குடையவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசன் நடைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் 5 கிலோ அரிசி இனாமாக கொடுக்கின்றார்கள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் குடிசை வீட்டிலே வாழக்கூடாது, காங்கிரீட் வீடு கட்டித்தரும் என்று சொல்ல வைத்து 57 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சேவை செய்கின்ற மனப்பாங்குடைய மோடிஜி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். நான் உங்கள் சேவகன், உங்களுக்காக பணி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அள்ளி தருவீங்க என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தென்காசி மாவட்டத்தை முதல் தரமாக உலகத்திலே முதல் தரமாக கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறேன். டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பிளேஸாக கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறேன். இதற்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. மறந்துவிட வேண்டாம். தாமரை உங்களுக்காக சேவை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களது சின்னம் தாமரை, நமது சின்னம் தாமரை. நமது வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். எளியோர்களின் சின்னம் தாமரை, எளியோர்களை வலியோர்களாக்க துடிக்கும் சின்னம் தாமரை. நமது சின்னம் தாமரை. தாமரைக்கு வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்கள் கேட்டு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் மரியாதை. தாமரை சின்னத்தில் வாக்களித்து நமது பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை மீண்டும் பிரதமராக தாங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. தன்னைக்கும் தங்க தலைவன் அண்ணாமலை IPS வெற்றி வேட்பாளர் நமது அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு அன்னார் அவர்களை அமோக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றியின் சின்னம் தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு நமது வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸின் நல்ல ஆதரவு பெற்ற வெற்றி சின்னம் எங்களை நாடி, எங்களை வீடு தேடி, எங்களை நாடி அண்ணன் சகோதரன் அண்ணன் ஜான்பாண்டி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ஜான்பாண்டி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தேசிய தலைவர் மோடி அவர்களின் வேட்பாளர் அண்ணன் ஜான்பாண்டி அவர்களுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நமது சின்னம் தாமரை, நமது சின்னம் தாமரை. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நமது சின்னம் தாமரை. தங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து பேரம்பு கொண்ட பெரியவர்களை, எனது அருமை சகோதரர்களை, தேவேந்திர குல வேளாளர்கள் என அரியணை கட்டளையிட்ட நரேந்திர தாமரை 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 என்னும் இந்த உங்கள் முன் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். நமது சின்னம் தாமரை. நமது வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இதோ உங்களுடன் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அவரது சகோதரர் திரு மரியசுந்தரம் அவர்களும் அவருக்காக வாக்கு சேகரிக்க இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நமது சின்னம் தாமரை. தாய்மார்களே, பெரியவர்களே, மறந்து விடாதீர்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஏழை தாயின் பெற்றெடுத்த பிள்ளை நரேந்திர மோடிஜியின் வெற்றி அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்களித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் தாருங்கள் என்று கேட்டு அண்ணன் மகேந்திரா அவர்கள் இதோ உங்கள் பகுதியில் அவர்களுக்கு உங்களுக்கு பொன்னான புனிதமான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அள்ளி தாருங்கள் தாய்மார்களே.
அருமை பெரியவர்களே, இது அருமை சகோதர சகோதரர்களே, வெற்றியின் சின்னம் தாமரை. அன்பார்ந்த பெரியவர்களே, என்பதற்காக இந்த தொகுதியிலே என்னை தாமரை சின்னத்திலே நிறுத்தி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மோடிஜி அவர்களால் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைத்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இது மெகா கூட்டணி. இந்த கூட்டணியிலே எங்களோடு இணைந்திருக்கின்றவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அதோடு மட்டுமல்ல ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய நான், பிஜேபி அரசு. பிஜேபி தான் நிச்சயமாக பிரதமர் வேட்பாளர் என்று எல்லோருக்கும் தெரியும். நரேந்திரன் மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக போவது உறுதி, அது எந்த மாற்றமும் கிடையாது. நான் கேட்பது, திராவிட கட்சியினுடைய வேட்பாளர்களில் யார் பிரதமர் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? திமுகவுடைய கருணாநிதி மகன் பிரதமரா, அல்லது இரட்டையரை சார்ந்த எடப்பாடி பிரதமரா? பிரதமரே இல்லாதவர்களுக்கு வாக்களித்து வேஸ்டாக போவதை விட உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள். உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் இருக்கின்றோம், என்றும் உறுதியாக இருப்போம். நன்றி, வணக்கம். தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு தாருங்கள் என்று இதோ உங்கள் முன்னிலே வந்து கொண்டிருக்கின்றார். அன்புள்ள மன்னர்களே, அருமை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் தான் தாமரை சின்னம், வியாபாரிகளின் சின்னம் தான் தாமரை சின்னம். தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்று இது உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு சின்னம் தாமரை, 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 தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு இதை வந்து கொண்டிருக்கின்றார். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு பெரியவர்களை, தாய்மார்களை, வாலிப தோழர்களை, உங்களுக்கு பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்று உங்களது வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உங்களை நாடு வந்துள்ளார்கள். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே,
ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது உங்கள் நிலையில் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் தான் தாமரை 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 சின்னத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் சின்னம் தாமரை சின்னம். தலைவர் டிடிவி தினகரன் அவர்களின் அன்பு சின்னம் தான் தாமரை சின்னம். தாமரை சின்னத்தை மறந்து விடாதீர்கள். அன்புள்ளம் கொண்டோரு, அருமை தாய்மார்களே, வாலிப தோழர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திற்கு வாக்குகள் தாருங்கள் 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 என்று இதை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, அருமை தாய்மார்களே, வாலிப தோழர்களே, உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை 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 பெற்ற கழகத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் கயத்தாறு ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவரும் கடம்பூர் இளைய ஜமீன்தாரும் ஐயா திருமிகு எஸ்பி மாணிக்கராஜா அவர்கள் இப்பொழுது இந்த பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் திருமிகு ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து. பெரியோர்களை, தாய்மார்களை மறவாதீர். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. நமது வெற்றி வேட்பாளர் திருமிகு ஜான் பாண்டியன் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய மண்டல செயலாளர், மரியாதைக்குரிய கடம்பூர் இளைய ஜமீன்தார் திருமிகு எஸ்வி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், கடம்பூர் இளைய ஜமீன்தார், கைத்தாறு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், எங்கள் அரசியல் ஆசான், எங்கள் வழிகாட்டி எஸ்பி மாணிக்கராஜா அவர்கள் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தென்காசியினுடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக உங்களை தேடி நாடி வந்துள்ளார். அவர்கள் இப்போது உங்களிடம் உரையாற்றுவார்கள். சொக்கம்பட்டியில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய மோடி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஈடு இல்லாத தலைவர் டிடிவி தினகரன் அவர்களுடைய முழு ஆதரவோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொக்கம்பட்டிக்கு வந்திருக்கிறார்கள். சகோதரர் ஜான் பாண்டியனை பொறுத்த மட்டில் இதை நான் இந்த இடத்திலே பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சாதி தலைவராக அவர் ஆரம்பித்து எந்தவும் பேசுவதில்லை, எப்பொழுதும் பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கின்ற தேவரத்தை சார்ந்த அத்தனை பேரும் இவரோடு தொழில் ரீதியாக சேர்ந்து பல வசதிகளை நம் இனத்தவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேர் வாரியாக கூட சொல்ல முடியும். நேரம் காலம் கருதி இன்னொரு தடவை வருகின்ற போது சொல்லுகின்றேன். இந்த நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் தேனிக்கு போக வேண்டும். 3 லட்சம் தேவேந்திர மக்களை பெற்றிருக்கின்ற தேனி தொகுதியிலே டிடி அவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அன்புக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டும். அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் தேவரத்தை சார்ந்த மக்களும் பொதுமக்களும் அனைத்து சமுதாய மக்களும் குறிப்பாக நம் இனத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 2 நாள் சுற்றுப்பயணமாக தேவரின மக்கள் தான் அதிகமாக பக்கத்தில் உட்கார்ந்திருப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் கோவில்பட்டியிலே ஒரு தேவரினத்தை மக்களை சார்ந்த ஒருவருக்கு விழா நடத்துகிறார் என்றால் அதில் நான் தலைமை தாங்குவேன், அவர் நடத்தி வைப்பார். இல்ல அவர் தலைமை தாங்குவார், நான் நடத்தி வைப்பேன். இப்படி ஒரு ஒற்றுமையாக கோவில்பட்டி தொகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறி நேரம் காலம் கருதி அவரை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் இதுவரை
அவர் எந்த தேவரின மக்களையும் கொலை செய்வதற்கு அவர் தூண்டியதும் இல்லை, அவர் செய்ததும் இல்லை. ஆனால் இங்கே நிற்கின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் என்ன தொந்தரவெல்லாம் படுத்திருக்கார் என்பது எங்கோ நடக்கும். அப்புறம் கூட ஜான் பாண்டியன் கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம இன மக்களும் ஒன்றாகத்தான் எல்லா இடத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே நீங்கள் முழுமையாக தவறுதலாக ஒரு சின்ன புரியல் கூட வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே முழுமையாக 1000 ஓட்டுகள் இங்கே இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக 1-2 தெரியாமல் போக வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக அண்ணன் டிடிவியுடைய ஆதரவு பெற்றும் நமது மோடியுடைய ஆதரவு பெற்று நிற்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளே இருக்கின்ற நேரத்தில் சொக்கம்பட்டி வாக்கை எண்ணுகின்ற பொழுது 1-2 தெரியாமல் வேணால் மற்ற கட்சிக்கு இருக்க வேண்டுமே தவிர பிறக்கி எடுக்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் தேனியிலே டிடிவி சார் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய ஆதரவு நமக்கு தேவை என்பதை மனதிலே கொண்டு நாம் இங்கே ராம்நாடிலே ஓபிஎஸ் பெற வேண்டுமானால் ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கே போக வேண்டும். அது அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். எல்லோரும் வெற்றி பெற்றாக வேண்டும். இவர்களெல்லாம் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே வெற்றி பெறுகின்ற பொழுது ராணுவ பலத்தில் நாம் இருப்போம் என்பதை இந்த தொகுதி மக்கள் புரிய வேண்டும். யாராவது உங்களை காவல்துறையை சேர்ந்தவர்களோ ரெவன்யூ சேர்ந்தவர்களோ இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஜான் பாண்டியனுடைய பாராளுமன்ற தொகுதி என்றாலே எவரும் தொடப்போவதில்லை. ஆகவே வலு சேர்க்கின்ற தேவரும் தேவேந்திரனையும் இன்று சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரே ஒரு பெருமை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு உண்டு. நாம் இருவரும் சேர்ந்து போகின்ற பொழுது இதை எதிர்க்கக்கூடிய சக்தி அரசியலும் இல்லை, போரிலும் இல்லை, எதிலும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி நேரம் காலை வருது. ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றே ஆகணும். தாமரை சின்னத்திலே முழுமையாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி சார் அவர்கள், போலீஸ் துறை சொல்லுகிறது, ஜான் பாண்டியன் அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றதாகவே சொல்கிறார்கள். அதற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அன்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் இப்போது பேசலாம். ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இந்த பகுதியில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். தாமரை சின்னத்தில் அருமை அண்ணன் அவர்கள் சொன்னது போன்று அண்ணன் மாணிக்கராஜ் அவர்கள் தெளிவானவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசியலை விட சமுதாயத்திலே இருவரும் அண்ணன் தம்பியாக இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக. இன்றல்ல, நேற்றல்ல. இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. ஆனால் நான் சமுதாய புரட்சி செய்தது 45 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மீது போடப்பட்ட பழிதானை தவிர அண்ணன் சொன்னது போன்று நான் எந்த தேவர் சமுதாயத்தையும் தொட்டதும் கிடையாது, நான் தீண்டியதும் கிடையாது என்று இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் செய்வது அரசியல் சூழ்ச்சி. தேவரும் தேவேந்திரனும் ஒன்றாக இணைந்து விட்டால் அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக திராவிட கட்சிகள் செய்த சதி என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான நிலை. இதை நிலை புரியாம மற்றவங்க எல்லாம் 2 பேருக்கு பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க தவிர அருமையா ஒரு வார்த்தை சொன்னார், இருவரும் இணைந்தால் யானை பலம் அடக்க முடியாது, இதை சேர்க்க கூடாது என்பதற்கு அரசியல் சூழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவிழ்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அழிந்து போனதற்கு காரணம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் 2 முறை அண்ணனும் கூட வந்தாங்க நினைக்கிறேன். 2 முறை நீங்கள் பிஜேபியிலே 40 சீட்டு கொடுத்து விடுங்கள், நாங்கள் டிடிவியை எடுத்துக்கொள்கிறோம், எடுத்து எல்லோரும் தேர்தல் களத்திலே நின்று திமுகவை விரட்டும் என்று 2 முறை பேசினார்கள். அடமண்டாக திமிராக டிடிவி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கட்சியே அழிந்தாலும் பரவாயில்லை சொன்னவர் தான் இப்ப இருக்கிற எடப்பாடி அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நிலை என்ன? ஆட்சியிலே திமுக உட்கார்ந்தது, அதிமுக இறங்கிவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள் என்பது உலகம் அறியும், நாடு அறியும், எல்லோரும் அறிவார்கள். இதுதானே உண்மை. ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் ஒன்னாக இணைத்து 4.5 ஆண்டுகள் ஆட்சி பீடத்திலே அமர வைத்தது பிஜேபி அரசு. நன்றி கெட்டவர்கள் ஓபிஎஸ்ஸையும் நீக்கிவிட்டார்கள்.
இன்றைக்கு நாங்கள் மெகா கூட்டணி அமைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், ஓபிஎஸ் அண்ணன் எங்களோடு இருக்கின்றார்கள், மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், சரத்குமார் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் இங்கே இருக்கின்றேன். இப்படி மெகா கூட்டணி அமைத்து இன்றைக்கு தேர்தல் களத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் இந்த தேர்தலை விட தேவரும் தேவேந்திரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து என் மனதிலே ஆழமாக இருக்கிறது. அதை நிச்சயமாக சாதிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எந்தெந்தும் அடித்துக் கொண்டு நாம் தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள். இது தேர்தலுக்கு மட்டும் சொல்லுகின்ற வாக்குறுதி அல்ல. அண்ணன் சொன்னது போன்று என்னோடு இணக்கமாக நிறைய பேர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். என்னுடைய மகன் திருமண விழாவிற்கு திருநெல்வேலியே திரண்டு வந்து வாழ்த்து சொல்லுது தேவர் சமுதாயம் என்பதை அருமையாக அண்ணன் சொன்னார்கள். இதுதான் உண்மை. இனிமேல் நம்மளுக்குள் இணக்கம் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் சூழ்ச்சியிலே மாற்றி நாம் அகப்பட்டு விடக்கூடாது. அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக யாருக்கு விட்டுக் கொடுக்காமல் ஒற்றுமையோடு இருந்து சாதிக்க வேண்டும். நம்மணி வெற்றி பெற வேண்டும். அண்ணன் சொன்னது போன்று டிடிவி அண்ணன் ஜெயிக்க வேண்டும், ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிக்க வேண்டும், நான் அங்கு செல்ல வேண்டும், பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும், இருவரை ஒன்றாக இணைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், நாம் பாராளுமன்றத்தில் அமைய வேண்டும். அதற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள், அள்ளித்தாருங்கள் என்று கூறி முடிக்கின்ற நன்றி, வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குழந்தைராஜா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு மருமகன் விவேக் அவர்களும் இப்பொழுது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, வண்டி கொஞ்சம் மெதுவா. திருமிகு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றியின் சின்னம் தாமரை, 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 தாமரை சின்னம். மரவாதி பெரியவர்களே, மரவாதி தாய்மார்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றியின் சின்னம் நம்முடைய தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக துணை பொதுச் செயலாளரும் கயத்தார் ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய திருமிகு எஸ்பி மாணிக்கராஜா அவர்கள் இந்த பகுதி மக்கள் தாமரை, தாமரை, தாமரை சின்னம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. தாமரை சின்னம், தாமரை சின்னம். தாமரை சின்னம் வாங்க. சரி, மாசால் நினைக்கிறார்கள், மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர்களுக்கு மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவை பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சின்ன வரவேற்பு கொடுக்கக்கூடிய அனைத்து சொக்கம்பட்டி வாழ் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேட்பாளரின் சார்பாக சிறப்பான வரவேற்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் இப்பொழுது ஒரு நிமிடம் பேசுவார்கள். ஜி.கே. வாசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சரத்குமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மெகா கூட்டணி அமைத்து இன்றைக்கு தேர்தல் காலத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் டிடிவி அண்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டுகள் தேனி பகுதியிலே தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுகள் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழ்நாட்டை தேடி வந்தாலே நன்மைகள் கோடி கோடி, மேளத்தை தட்டுங்க கூடி, ஆடாத ஆட்டம் போட்ட கூட்டம் காணாம போகட்டும் போட, கை கட்டினா